எம்டு படிக்கிற மேல் படிப்பு படிக்கிற நீங்கள் மட்டுங்க இருங்க. ஃபஸ்ட் டைம் வரவங்க இல்லை அது இன்னும் பிடிஹெச் வாங்காதவங்க நீங்கள் எந்திரிச்சு தயவு செஞ்சு மனோ கூட போகும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இதை விட முக்கியமான பாடம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஆகவே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. போங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தவங்க மற்றும் இன்னும் எங்ககிட்ட பிடிஹெச் வாங்காம இருக்கிறவங்க நீங்க போயிட்டுங்க. மற்றவங்க முன்னால வந்துருங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அப்படியே உட்காருங்க. Visualization. Application. யாருக்கு தேவையில்லை, பிகினர்ஸ்க்கு இது தேவையில்லை. அப்புறம் மேல் படிப்புக்கு வரவங்க படிச்சுக்குவாங்க. இப்போ அவங்க போயிட்டு என்ன படிக்க போறாங்கன்னா எக்ஸ்போசிட்டரி பைபிள். எப்படி இதே தான், ஆனா அவங்க அங்க வந்து அவங்க லெவலுக்கு படிக்க போறாங்க. வெரி குட். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரசங்கவியலின் அடிப்படை. ஒரு செய்தியை குறிப்பெடுப்பதற்கு முன்பதாக நாம கடைபிடிக்க வேண்டிய அடிப்படைகள். ஃபர்ஸ்ட் ஜெபமும் ஆவிக்குரிய உத்தமம். பிரேயர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி. பிரேயர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி. ஆவிக்குரிய ஜெபமும் ஆவிக்குரிய உத்தமமும். ஆவிக்குரிய உத்தமம். ஃபர்ஸ்ட் ஜெபத்துல பார்க்கலாம். பிரேயர். ஏன் we start with prayer அப்படின்னா, இந்த பைபிள் நம்ம எழுதுனது இல்லை. சரியா? இத எழுதுனது நம்ம இல்லை. எழுதுனவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இதுல இருக்கிற கண்டென்ட் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? அவருக்கு. இப்ப மற்றவங்களுக்கு இதுல இருக்கிறத சொல்றதுக்கு முன்னால நமக்கு இதை குறித்த ஒரு தெளிவு வேண்டும். கரெக்டா? நமக்கு இதை குறித்த ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு முதல் படி என்ன? ஜெபம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஜெபம். ரெண்டாவது ஆவிக்குரிய உத்தமம், ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி. நம்ம வாழ்க்கையில ஒரு நேர்மை இருக்க வேண்டும். பாஸ்டர்ங்கோ, வேத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ள, நம்ம நேச்சர்லயே, நம்ம சுவாபத்திலே ஒரு ஆவிக்குரிய நேர்மை இருக்கணும். நம்ம மனசாட்சிய சாவடிச்சு புதைச்சிடக்கூடாது. நம்ம மனசாட்சி லைவாக்கணும். செய்யத்தகாததை செஞ்சுட்டா அழ வரணும். தப்புன்னு ஒத்துக்கணும். ஐ எம் சாரின்னு சொல்லணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி மிடுக்கா நடக்கூடாது. ஏன்னா இது உன்னுடையதல்ல. This is not yours. இது உன்னுடையதல்ல, அவரது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய நேர்மை தேவை, உத்தமம் தேவை. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பண்றது கரெக்ட்.
நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஊனையும் கணுக்களையும் பிரிச்சிரும், உருவ குத்தம். லேசானது இல்லை இது. அப்புறம் ஓடி போய் ஓன்னு அழுகுற நிலைமை ஏற்படும் உனக்கு. You'll go and burst out. கூடுமான வரையில இத சரியா வச்சுக்கணும். பர்ஃபெக்டா இருக்க முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. Nobody is perfect. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உத்தமம் இருக்கணும், அடிப்படை உத்தமம் இருக்கணும். சக மனுஷனா மதிக்க தெரணும். என்னை விட பொருளாதார ரீதியா சத்யராஜையா குறைஞ்சிருந்துட்டா கூட இவருடைய வயசுக்கு, இவருடைய ஊழியத்துக்கு, இவருடைய அழைப்புக்கு நான் என்ன கொடுக்கணும்? மரியாதை கொடுக்கணும். எனக்கு இவரோட எல்லாம் தெரியும் இருக்கட்டுமே, இவரோட நான் ரொம்ப பணக்காரன் இருக்கட்டுமே, இவரோட நான் ரொம்ப அறிவாளி இருக்கட்டுமே. எல்லாம் இருந்தும் இது இல்லைன்னா நீ குப்பை, நீ ஒண்ணுமே இல்ல. அப்போ இத பெறணும். ஆவிக்குரிய உத்தமத்தை அடையணும். கடைக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் தான். அன்னைக்கு உண்மையா நடந்தது சொல்றேன். ஒரு பொருளை வாங்குறேன், 120 ரூபாய் பில்லு. நான் என்னன்றேன், 20 ரூபா கம்மி பண்ணிட்டு 100 ரூபாய்க்கு அத்தை கொடுன்னு கேட்கறேன். அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். சரி 10 ரூபா கம்மி பண்ணிட்டு 110 ரூபாய்க்கு கொடுன்றேன், ஒத்துக்க மாட்டேன்றான். ஒரு பைசா கம்மி பண்ண மாட்டேன்றான். சரி 200 ரூபாய் நோட்டு கொடுத்தேன், வாங்கி உள்ள போட்டுக்குன்னு 350 ரூபாய் திருப்பி கொடுத்தான். 500 குத்ததான் நினைச்சுக்கின்னு எவ்வளவு திருப்பி கொடுக்கலாம். ஆனா அவங்கிட்ட எதுக்கு வாதம் பண்ணான்? என்கிட்ட 10 ரூபாய்க்கு இப்போ 300 ரூபாய் சேர்த்து கொடுக்குறான். லாஜிக் என்ன சொல்லுதுன்னா, அவன் 10 ரூபாய்க்கு ஆர்கியூமெண்ட் பண்ணானே, வாங்கின்னு கிளம்புந்து. அவன் என்ன நினைச்சிட்டான், நான் 500 குத்தன்னு நினைச்சிட்டான். 500க்கு சில்லற திருப்பி குத்துங்கிறான். அவன் அத்தை வாங்கி வந்தா கூட அவனுக்கு தெரிய போறது இல்ல. சரியா? வாங்கிட்டேன், திரும்பிட்டேன். நீ எல்லாம் ஒரு பாஸ்டராடாந்து, நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா. திரும்பின, இந்தா 300 ரூபாய் வச்சுக்கோ, நான் 200 ரூபாய் தான் குத்தேன், 10 ரூபாய் கம்மி பண்ண மாட்டேன். நீ என்கிட்ட கோஜா ஆனல்ல, 300 ரூபாய் விடுறதுக்கு இந்த ஆனால இருந்தா வச்சுக்கோ. என்ன மாதிரி ஆளு கம்மி பண்ணுன்னு கேட்டா பண்ணிடு, நீ நல்லா இருப்ப. ஏன்னா நான் எத்தனை போறது சர்ச்சுக்கு அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவன் என்கிட்ட கராரா இருக்க மாட்டான். சரி சார் பரவாயில்ல. ஏன் இதை சொல்றேன்னா, இதை யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கிறப்ப நடந்துக்கிறது இல்லை. இது யாரும் பார்க்காதப்ப நடக்கிறது. ரிமைன் இன் ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி அண்ட் இன் பிரேயர். வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே பிரேயர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி. ஜெபமும் ஆவிக்குரிய உத்தமமும். ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப்பு பிப்ளிக்கல் நாலேஜ், வேத அறிவு. பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால நமக்கு கொஞ்சம் என்ன தேவை? வேத அறிவு தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும், ஒரு முறைக்கு 4 முறை படிக்கணும், ஒரு முறைக்கு 4 முறை படிக்கணும். ஏன்? படிச்சாலே புரியுறது இல்ல.
ஏன்னா பைபிள் வந்து அதனுடைய அமைப்பு அப்படி இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்றீங்க, வசனத்துல படிக்கிறீங்க, 80வது வசனம் படிக்கிறப்போ வசனம் ஞாபகம் இருக்குதா? இல்ல, மறந்து போயிது தானே. ஏன்னா அப்படி அதனுடைய அமைப்பு அப்படி. முழு பைபிளை ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களை யாரும் எதிர்பார்க்கல. ஆனா நீ என்ன பிரசங்கத்தை ஒழுங்கு பண்றியோ அத குறித்த வேத அறிவு உனக்கு தேவை. ஆகவே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு போவாத. 66 புக்கும் உனக்கு தெரியாது. ஒன்னே ஒண்ணு போச்சு, நான் அதே சொல்லின்னு போ. சும்மா இந்த செயின் ரெஃபரன்ஸ் எல்லாம் போன கிளாஸ்ல சொன்னேனே, 52 பிரசங்க குறிப்பு சொல்லாத, ஒரே குறிப்பு ஒழுங்கா சொல்லு. ஒரே வசனம் அத ஒழுங்கா சொல்லு. வேத அறிவு எப்படி வர்றோம்னா படித்தல்ல. அப்ப நீ பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால உட்கார்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். எப்போ கேள்விப்பட்டதை வச்சுக்கின்னு ஓட்டக்கூடாது, எப்போ படிச்சதை வச்சுக்கின்னு ஓட்டக்கூடாது, எப்போ கேட்ட கதை யாரோ ஒருத்தர் யூடியூப்லயோ டிவிலயோ பேசின பிரசங்கத்தை வச்சுக்கின்னு நீ உட்காந்து ஸ்டடி பண்ணாம ஓட்டக்கூடாது. அதை ஃபாலோ பண்றது தப்பு இல்லை, அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. பட் நீ உட்காந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். 2வது. 3வது பின்னணி படுத்துதல், கான்டெக்சுவலைசேஷன். அதனுடைய பின்னணி என்ன, அந்த பகுதியினுடைய கான்டெக்ஸ்ட், பின்னணி என்ன? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். எல்லாரையும் பார்த்து இயேசுநாதர் சொன்னாரா? பேதுருவை பார்த்து சொன்னாரா? யோவானை பார்த்து சொன்னாரா? ஏன் சாவு போறான்னு நல்லா தெரியும். யூதாசை பார்த்து சொன்னாரா? சொல்ல. யாரை பார்த்து சொன்னாரு? அவர் கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவனை பார்த்து சொன்னார். கான்டெக்சுவலைசேஷன், பின்னணிப்படுத்துதல். 2 கள்ளர்கள் அவரோட சிலுவையில் அரைஞ்சாங்க. ஒரு கள்ளன் இயேசுநாதரை பார்த்து பரியாசம் பண்ணா, நீர் கிறிஸ்துவானால், நீர் மேசியாவானால் உம்மையும் ரட்சியும் எங்களையும் ரட்சியும்னு கேட்டான். இயேசுநாதர் அதற்கு பதில் சொல்லல. மாறாக இன்னொரு கள்ளன், நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிறோம், அவரோ ஒரு பாவமும் செய்யல, அவரை போய் இப்படி நிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தன் முகத்தை இயேசுநாதர் பக்கமா திருப்பி அவன் என்ன சொன்னா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலாம். அப்படிப்பட்டவனை பார்த்து இயேசுநாதர் சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். கான்டெக்சுவலைசேஷன், பின்னணிப்படுத்துதல். இது எப்படி ராங்கா பின்னணிப்படுத்து? கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று. அப்படி கதை விடாதீங்க. இன்னைக்கு செத்தா மண்ணு. இயேசுநாதர் கள்ளனுக்கு சொன்ன நீ ஜனங்களுக்கு ஜெனரலைஸ் பண்ணி என்ன பண்ணாத, சொல்லாத. 7 வார்த்தைகள் பேசுறப்போ குட் ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லு. அது அந்த நாளுக்கான ஒரு செய்தி, அதனுடைய பின்னணிய சொல்லு. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் தெரியாம, பின்னணி தெரியாம பிரசங்கத்தை ஒழுங்குபடுத்தாத. சோ பின்னணிப்படுத்துதல் அவசியம். கான்டெக்சுவலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன பின்னணியில ஈசாக்கு அதை செய்தான், என்ன பின்னணியில ஆபிரகாம் அதை செய்தார், என்ன பின்னணியில மோசே இதை. சிலரு மோசே பரலோகத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார், 10 கட்டளைகள் பலகையை போட்டு உடைக்க மோசேக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன கதை இருக்கிறது? கண்மலையை பார்த்து பேச சொன்னால் அடித்தானே தகுமா? பரலோகத்துக்கு செல்ல அவனுக்கு இல்ல, கீழ்ப்படியாதவன் மோசே. நீ ரொம்ப கீழ்ப்படுகிறாளா?
உன்னை யாரு மோசேனுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடிக்க உன்னை யாரு நீதிபதியா வச்சது? கான்டெக்ஸ்ட் என்ன பின்னணியில அவன் 10 கட்டளைய போட்டு உடைச்சான்? என்ன பின்னணியில கண்மலைய பார்த்து பேசுனா 2 தரம் அடிச்சான்? அந்த பின்னணிய பார்த்தா அவன் சைடு இருக்கிற நியாயம் புரியும். ஜனங்க அவனை ரொம்ப துன்புறுத்தினாங்க, கரெக்டா? ஜனங்க அவனை ரொம்ப நெருக்குனாங்க. ஜனங்க மேல இருக்கிற கோவத்தை காட்ட முடியாம யார் மேல காமிச்சிட்டான்? ஆண்டவர் மேல காமிச்சிட்டான், அல்லது பாறை மேல காமிச்சிட்டான். ஆண்டவர் ஹானர் பண்ணார். ஆனாலும் நீ பண்ணது தப்புடா, நீ எங்க வரமாட்ட கானானுக்குள்ள. அது ஆண்டவருக்கும் மோசேக்குமான வேலை. உன்னை யாரு உள்ள கூப்பிட்டது? உன் பிரசங்கத்துல மோசையை குற்றப்படுத்தி பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? லுக் இன் டு த கான்டெக்ஸ்ட். ஸோ பின்னணிப்படுத்துதல் பிரசங்க குறிப்பெடுக்கிறப்போ ரொம்ப முக்கியம். புரிஞ்சுச்சா? என்ன படுத்தணும்? கான்டெக்சுவலைசேஷன். அப்படின்னா அந்த பின்னணியோட சேர்த்து படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கிறீங்க, முன்னால 5 வசனம் என்ன சொல்லுது, பின்னால 5 வசனம் என்ன சொல்லுது, அதை சேர்த்து படிக்கணும். நிறைய பேரு வாக்குத்தத்த ஆராதனை அப்படிங்கிற பேர்ல இத வாக்குத்தத்தமா கொடுக்கறாங்க. வாக்குத்தத்தம் படிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 13, 14, 15. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கலிகளாகிய கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். யாருக்கு? யாரை விட்டு விலக்குவாரு? முன்சாமி, கன்சாமி எல்லாம் இருக்குமா? டாம், டிக் அண்ட் ஹாரிக்கா? டிம், பிம்கா? யாருக்கு? 11, 12 படிங்க. ஆகையால் நீ கை கொள்ளும்படி செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து எகிப்தருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டார். எப்போ? காத்துல பறக்கச்சிடுறது, வெறும் இத்த மட்டும் எடுத்து பெருசா போட்டுறது போர்டு. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குகிறார். ஜனங்களை சும்மா அப்படியே. ஆனா அடிப்படையா இது நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதம். திஸ் இஸ் அ கண்டிஷனல் பிளெஸிங். என்ன அந்த கண்டிஷன்? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கண்டிப்பா சுகம் தருவாரு, டவுட் இல்ல. ஹார்ட் அட்டாக் ஆனா கூட ஐசியூல வச்சிருந்தா கூட கூட்டிட்டு வந்து உட்கார வைக்குவாரு. பழைய ஆட்டம் ஆடாத, செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு, ஒழுங்கா நடந்துக்கோ. இந்த முறை போனியானா தப்பிக்க மாட்ட.
கரெக்ட் தானே ஐயா? ஒழுங்காயிருன்னு சொல்றாரு. என் கட்டளைகளை கை கொள்ளும்படி நீ கவனமாய் இருப்பாயாக. அப்போ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் ஆட்டு மந்தையை ஆசீர்வதிப்பேன். உன் மாட்டு தொழுவத்தை ஆசீர்வதிப்பேன். உன் எண்ணெய், உன் திராட்சரசம் குறைவுபடாது. உன் பிள்ளைகள், உன்னுடைய ஆட்டு மந்தைகள் மலடு இருப்பதில்லை. நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன். நீ போகையிலும் வருகையிலும் பட்டணத்திலும் வெளியிலும் எப்போ நீ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது. அதான் பின்னணி படுத்துதல், கான்டெக்சுவலைசேஷன். புரிஞ்சுச்சா? நாம ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி பிரசங்கிக்க கூடாது. லாஸ்டா பயன்படுத்துதல், அப்ளிகேஷன். படிச்ச வசனத்தை பயன்படுத்தணும். புரியுதா? படிச்ச வசனத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பேரு. உதாரணத்துக்கு, ஒருத்த ஆண்டவரை விசுவாசிச்சான், குருடன், பர்த்திமேயு வச்சுக்கலாமே. அதை எடுத்து பேசுறோம். ஜனக்கூட்டம் நெருக்கமாக்குது. அந்த வழியா இயேசு வருகிறார்னு இந்த குருடன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு கத்துறான். எல்லாம் சத்தம் போடாத. யார் போறது? இயேசு போகிறார், போதகர் போகிறார், அவருக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, சத்தம் போடாதுன்னாங்க. ஆனா அவன் இன்னும் சத்தமா கூப்பிட்டான். ஆண்டவருடைய கவனம் திரும்பிச்சு. அவன் பக்கம் திரும்பினாரு, என்கிட்ட வான்னாரு. நிறைய பேர் இது பைத்தக்கார கேள்வின்னு நினைச்சாங்க. குருடன்னு போய் இவரு என்கிட்ட வான்றாரு. அவ்வளவு தூரத்துல இருந்து நீ எப்படி போவான்னு. அவன் செயலை பார்த்தா அவன் போறது தெரியும். அவன் என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு டப்பா வச்சுன்னு பிச்சை தந்துப்பான், இல்ல அத்தை போட்டான். பிச்சை எடுக்கிறதுக்கு அவன் குடும்பத்தார் ஒரு கோட்டு மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அத்தை கட்டி போட்டான். சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான். முடிய பிடிச்சு மலையை இழுக்கிறோம். வந்தா மலை, போனா அவை தலைவர் நிறைய இழுத்திருப்பாரு போல. ஓகே, அதாவது அந்த சத்தம் வந்த திசையில எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்றான்? உதாரணத்துக்கு, அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தல பொருளோட போயிருந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இனி இது எனக்கு உதவாது, இனி இது எனக்கு தேவையில்லை. ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் பெரிய மீட்டிங், மழைக்காக வேண்டி ஜெபம். என்னது? பெரிய பெரிய பாஸ்டர்ங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேர் கூடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டியம்மா மட்டும் வீட்டுல இருந்து கொடையோட கிளம்பிச்சு. எல்லாம் சிச்சாங்க, என்ன கொடையோட வரேன்னா? சொன்னாங்க, மழைக்காக ஜெபம் பண்றோம் இல்ல, மழை வர்றோம் இல்லையா, அதுக்காக. என்ன ஆனா காய்ந்த வறண்ட வானிலை இருக்கும் பொழுது கொடையோட ஒருத்தர் புறப்பட்டா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கேவலமா தான், பைத்தக்காரமா தான் தெரியும். ஆனா நீ பண்ணிக்கிற ஜபம் அப்படியே என்ன கேட்டுக்கிற? அப்போ விசுவாசம் வேணும் இல்லையா? இந்த குருடன் என்ன பண்ணா, அவன் பிச்சை எடுக்க பயன்படுத்தின பொருளை போட்டுட்டு அவர் இருந்த திசையில போனா அவரு சுகப்படுத்தினார். ரைட். இப்போ பயன்பாடு அதான், அப்ளிகேஷன். இப்படி ஒருத்தனுக்கு விசுவாசம் இருந்தா பிறவி குருடனையே சுகப்படுத்தின ஆண்டவர் உன் நோயை சுகப்படுத்துவாரு, உன் சுகரை சரி பண்ணிடுவாரு, உன் பிபியை சரி பண்ணிடுவாரு. இன்னொரு ஹார்ட் ஆபரேஷன் வேணாம், ஸ்டண்ட் எல்லாம் சரியா வேலை செய்யும், வச்சுக்கிறதே போதும். நம்பிக்கையின் வார்த்தைகளை பயன்பாடோடு சொல்ல வேண்டும். To apply the word of God in our personal life situation. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில் எதை பயன்படுத்தணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தணும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? பிரசங்கவியலின் 4 அடிப்படைகள். அடுத்து ஒரு
பிரசங்கத்தை ஏற்படுத்த அடிப்படை என்ன? பிரின்சிபல் ஆஃப் கம்போசிங் அண்ட் டெலிவரி. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்போசிங் அண்ட் டெலிவரி. பிரசங்கத்தை ஏற்படுத்தி அல்லது அமைத்து பிரசங்கிப்பது எப்படி? பிரசங்க அமைப்பு மற்றும் கொடுத்தல் ஒண்ணு. சிம்பிளிசிட்டி தமிழ் எப்படி சொல்லலாம்? தெளிவு மற்றும் எளிமை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான ஒரு பகுதி கவனிங்க. பிரசங்க அமைப்பு, கம்போசிஷன் ஆஃப் a sermon and delivery. கம்போசிஷன் அண்ட் டெலிவரி. பிரசங்கத்தை அமைத்தலும் கொடுத்தலும். ஓகே, பிரசங்கத்தை அமைத்தலும் கொடுத்தலும். ஃபர்ஸ்ட் அமைக்கும் பொழுது கீப் இட் சிம்பிள். எப்படி? ரொம்ப சிம்பிளா, தெளிவா மற்றும் எளிமையா. கிளியர் அண்ட் சிம்பிள். பிரசங்கம் எப்படி இருக்கணும்? பிரசங்கம் எப்படி இருக்கணும்? கிளியர் அண்ட் சிம்பிள். தெளிவாக்கணும். ரொம்ப டெக்னிக்கல் போயிடக்கூடாது. உனக்கு இருக்கிற வேத அறிவெல்லாம் போய் பாமர மக்கள் கிட்ட ஊத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒன்றும் விளங்க போறது இல்லை. Doctrine of the Father, doctrine of the Son என்ன சொல்றது தெரியுமா? Doctrine of the Holy Spirit என்ன தெரியுமா? You know what is mean by doctrine of demons and ஒரு மண்ணா உங்களுக்கு புரிய போறது இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவன் கெட்டு போகும். இவ்வளவாய் அவரை தந்தர்லி உலகத்தில் அவர் உன்னை நேசிக்கிறார். போ பிரித்தார், உங்க எல்லாம் சரியா போயிடும். போ ஏமா, ஒன்னும் வருத்தப்படாது. அவர் கூட துணையாகிறார். போ. நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கணும். புரியுதா? அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கணும். நிறைய பேரு ரொம்ப இலக்கணமா, இந்த ஒரு பாட்டு ஒண்ணுக்குத, என்னது இவரு திருவண்ணாமலைக்கார் பாடினது, பதினேழாவது நூற்றாண்டுல நாக்கு குளற மாதிரி ஒரு பாட்டு வரும். இல்லையா, இது இந்து மதத்தினுடைய ஒரு பாட்டு. திருவண்ணாமலையில் இருக்கிறார். யார் அவரு? அங்க ஒரு பக்தர் ஒருத்தர் வந்தாரு ஐயா, பெரிய புலவர் ஐயா. அவரு அருணகிரிநாதர் பாட்டு ஒன்று சொல்லுங்க சும்மா. அதேதான் அதேதான்.
தத்தி தர முத்தை திருத்தை தரமர மத்த. புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சா? ஓகே. அற்புதமான தமிழ் அது. ரொம்ப உயரிய கருத்துக்கள், ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்க அந்த பாட்டு நீங்க முத்தை திரு அதை பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா சரியான அர்த்தம். பாடுறவனுக்கும் புரியாது, கேட்கறவனுக்கும் புரியாது. 200 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் யாருக்கும் அந்த பாட்டை ஒருத்தன் பாடிட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடலாம். எதுல? விஜய் டிவில எல்லாம் போடுறாங்கல்ல காம்படிஷன்ல. இருக்குது. ஆமா, ரைட்டா? ஓகே. உன் பிரசங்கம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், புரியுதா? எனக்கு முழு ஹோமிலிட்டிக்ஸ இங்கிலீஷ்ல பாடம் நடத்த தெரியும், சரியா? மாஸ்டர் டிகிரி படிச்சவங்களுக்கு என்னால கிளாஸ் எடுக்க தெரியும். என் இங்கிலீஷ் புலமைய உங்ககிட்ட காட்டினா என்ன பிரயோஜனம்? எங்க சத்யராஜ் ஐயாக்கு அதுல என்ன புரிய போகுது? அவரு ஒன்னும் புரியலன்னு ஒத்துக்குவாரு, பிஷப் புரிஞ்ச மாதிரி நடிக்குவாரு, ரைட்டா? அவரு ஒன்னும் தெரியலையான்னு நீ தெரிஞ்ச மாதிரி நடிக்குவ. ஆனா இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் அது என்ன பட போறது இல்ல. அப்போ உன்னோட பிரசங்கம் ஹை ஸ்டாண்டர்டா நீ பேச ஆரம்பிச்சா யாருக்கு பிரயோஜனம்? அது ஒருத்தருக்கும் பிரயோஜனப்படாது. கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளும்படி உன் செய்தி எப்படி இருக்கணும்? தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கும். இல்ல நான் ரொம்ப எளிமையா போயிட்டா என்ன நினைப்பாங்க? கிருஷ்ணாம்பேட்டை பாஷை பேசினா என்ன நினைப்பாங்க? கிருஷ்ணாம்பேட்டையில இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டோம் விடு, தென் சென்னைக்காரு வேற யாரும் ஊழியக்காரன் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளேன்னு பிரசங்கம் பண்றவங்க மூலமா அவங்க ரசிக்கப்பட்டோம். நானு வட சென்னைக்கே இருந்துன்னு போறேன் விட என்ன? இப்போ மக்களுடைய நிலைமைக்கு இறங்கி போங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க பண்றீங்கன்னா அவங்க லெவலுக்கு இறங்கி போங்க, அப்பதானே அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். உனக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்குதுன்னு காட்டுறது இல்ல பிரசங்கம், எவ்வளவு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றது தானே பிரசங்கம். அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றது தானே முக்கியம். அப்ப மேக் இட் சிம்பிள், தெளிவாக்கட்டும். ஒண்ணு சொன்னா கூட ரத்தின சுருக்கமாக்கட்டும், நெத்தி லட்சம் மாதிரி இருக்கட்டும். எங்க கண்டுபிடிச்சாங்க இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம்? இவருங்க நடிகருங்கெல்லாம் பேசுறாங்களே, எங்க கண்டுபிடிச்சாங்க? பைபிள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் பைபிள் தான் ஆதாரம். பைபிள்ல தான் அந்த மாதிரி சென்டென்ஸுங்க இருக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வேற எங்கன்னா சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல தான் இத்த பிடிச்சானுங்க. நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்னேன். இந்த எதுக்கு நாங்க மாடலா இத்த மாடலா வச்சுக்கினாங்க, சினிமாக்கு ஏற்றபடி மாத்திட்டாங்க. இது எப்படி சக்சஸ் ஆச்சோ அதுவும் பிச்சுக்கிச்சு. இதுதான் விஷயம் அங்க இருக்கிறது. நம்ம கோட்டையை விட்டோம். இதுக்கு ஒரிஜினலா சொந்தக்காரன் நம்ப. தேவன் அன்பாய் இருக்கிறார், ஆண்டவர் ரட்சிக்கிறவர், கர்த்தர் மன்னிக்கிறவர், கர்த்தர் விடுதலையாக்குகிறவர், கர்த்தர் சுகமாக்குகிறவர். இப்படி சுருக்கமா வேற எந்த மதத்தில் சொல்லுங்க பாப்போம். ரட்சிப்புன்ற வார்த்தைய எந்த மதத்திலும் இல்ல. சமீபமா சேர்த்துக்கலானுங்க கேரளாக்காரனுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு 5 வருஷமா ரட்சிப்புன்ற வார்த்தை ஐயப்பன் கூட்டத்தார் சேர்த்துக்கனாங்க. மன்னிப்புன்ற வார்த்தைய பேசவே மாட்டாங்க, இப்ப சேர்த்துக்கிட்டாங்க. ஆத்தா கிட்ட போய் மன்னிப்பு கேளு நல்லாயிடும். அந்த மதத்துல இல்ல அந்த வார்த்தை. நம்ம பயன்படுத்த தவறிட்டோம், அவங்க எடுத்து பயன்படுத்தின்னுக்கிறாங்க.
ஏன் நம்ம ரொம்ப டெக்னிக்கல் ஆயிட்டோம், டூ மச் டெக்னிக்கல். எத்தனை பேர் பாஸ்டங்க இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் நடத்தின்னுக்குறாங்க தெரியுமா? ஸ்பேஸ் கிராஃப்ட் பத்தி பேசினுக்கிறாங்க. Who is man? Man is a social animal. என்ன சொல்ல வர நீ? தெளிவாவும் அமைப்பு விட்டுருங்க. நெக்ஸ்ட் நான் போட போறது அமைப்பு தான், பயன்பாடு. அந்த வசனம் கேட்கிறவங்களுக்கு என்ன படணும்? போன செஷன்ல தான் இதை பார்த்தேன். முக்கியமானது கேட்போரின் அறிவு. கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரியும், கேட்கிறவங்களுடைய வேத அறிவு எவ்வளோ, ரைட்டா? உதாரணத்துக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் பேசுறப்போ அவங்க லெவல்ல பேசணும். இப்பதான் ரசிக்கப்பட்டுக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? அவங்க லெவலுக்கு போய் பேசணும். இந்த பகுதியில இதெல்லாம் ஏற்கனவே படிச்சதுதான். ஒன்னே ஒண்ணு, கேட்போரை ஈடுபடுத்துதல். மோர் ஆஃப் அ கன்வர்சேஷனல் டைப் ஆஃப் சர்மன். பிரசங்கத்துல ஆடியன்ஸ் கிட்ட சில கேள்விங்களை கேட்டு அவங்கள என்ன பண்ணணும்? இன்வால்வ் பண்ணிக்கணும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய முழு டீச்சிங்ல எப்ப கொஞ்சம் சோர்வா போற மாதிரி இருக்குதோ அப்ப டக்குன்னு ஒரு கேள்வியை போட்டு அந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில வாங்கி, வெவ்வேறு பதில வாங்கி. ஏன்னா எப்போ நம்ம செய்தியில மற்றவங்களை ஈடுபடுத்துறோமோ that will make an impact. அது ஒரு என்ன பண்ணும்? அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ கேட்போரை ஈடுபடுத்துதல் ரொம்ப முக்கியம். என்ன பிஷப், கரெக்ட் தானே? என்னது கொஞ்சம் அப்படி கருன்னு போயிச்சா? கேட்டவங்க பரவாயில்ல, ஆனாலும் இப்ப புரிஞ்சுக்கினாரு. கேட்போரை ஈடுபடுத்த வசனம் கேட்கிறவங்கள கூடவே வச்சுக்கலாம். நம்மளும் தூங்க மாட்டோம், அவங்களும் தூங்க மாட்டாங்க. அப்ப கூடவே வச்சுக்கணும். அப்போ 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி பிரசங்கம் போகணும். 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி போகணும். அப்படி எடுத்துட்டு போனா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு செய்தி. வெறும் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ்ல சக்சஸ் காரணமே, வெற்றிக்கு காரணமே, குழந்தை கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு அம்மா அல்லது அப்பா பதில் சொல்ல, குழந்தை அடுத்த கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு ஏற்றபடி அப்பா அம்மா பதில் சொல்ல, பைபிள் ஸ்டோரிய சொல்லி தொட்டு தடவி முத்து என்ன பண்ண வைப்பாங்க? தூங்க வைக்குவாங்க. கரெக்டா? பெட் டைம் ஸ்டோரிஸ்ல 50% யார் பேசுவாங்க? குழந்தை பேசும். கரெக்டா? கேள்வியே யாருக்கிட்ட ஆரம்பமாகும்? குழந்தை கிட்ட ஆரம்பமா. அன்னைக்கு எங்க நானு ஜோசப் வண்டி ஓட்டின்னு எங்க போயிட்டு ரிட்டர்ன் போயின்னுக்கிறோம். வேலூர் போயிட்டு ரிட்டர்ன் போயின்னுக்கிறோம். ஜோசப் கேல்வின் பத்தி என்ன நினைக்கிற டாடி, என்ன கேல்வினிசம் அப்படின்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெனரலான பதில சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி சொல்லிட்டேன்? பொதுவான பதில சொல்லிட்டேன். ஆனா அவன் இப்போ பைபிள் எம்எல்டி லெவல்ல படிச்சுன்னுக்கிறானே, இந்த பதில் அவனுக்கு போதாதுன்னு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்து கேல்வின் பத்திய ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். கேல்வின் பத்திய அந்த சிந்தனைய அங்க எடுத்துன்னு போய் 17-18வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இவரு. மார்ட்டின் லூத்தர் ரிஃபர்மேஷன் கொண்டு வந்த மாதிரி இங்க ப்ராட்டஸ்டன்டானிசம்குள்ள ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தவர் இவரு. ஆனா இவருடைய போதனைகள் இவங்க செய்யறது சரியில்லைன்னு கண்டிக்கிற விதமாக இருந்தது. இதெல்லாம் ரீகால் பண்ணி அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ என்ன பண்ண, இவ்வளவும் கார் ஓட்டின்னு வந்துங்கிறப்ப நடக்குது. இப்போ ஒரு சர்மன் இந்த மாதிரி மேடையில நின்று பேசுறது மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுல ஒரு சின்ன ப்ரேயர் கூடுச்சு, அந்த ப்ரேயர்ல உங்க பிள்ளையோ யாரோ ஒருத்தரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்கிறப்ப கூட இத மனசுல வச்சுக்கணும். அது ரொம்ப எப்படி இருக்கணும்? தெளிவா சிம்பிளா இருக்கணும்.
அமைப்பு. அவங்க டக்கு எங்க இருக்குது இது பைபிள்லன்னு கேட்டா அதை எடுத்து சொல்ற அந்த இடத்தை காட்டணும். பயன்பாடு, கேட்கிறவங்களுடைய அறிவு எவ்வளோ, கேட்பவருடைய அறிவு எவ்வளோ, அதன் அடிப்படையில் அவங்க பதில் இருக்க வேண்டும். கேட்போரை ஈடுபடுத்த வேண்டும். இப்போ நான் அமைப்பு சொல்லி கொடுக்க போறேன். ஒரு பிரசங்க அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அவுட்லைன், சர்மன் அவுட்லைன், பிரசங்க அமைப்பு. ஓகே, ஒரு சர்மன் அவுட்லைன் இப்படித்தான் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஆரம்பத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்மனுக்கு ஒரு முன்னுரை. பிற்காலத்துல நல்லா பழகிட்ட பிறகு தலைப்பை தூக்கி மேல போடலாம். நல்லா பழகி எக்ஸ்பர்ட் ஆயிட்ட பிறகு தலைப்பை தூக்கி எங்க போடலாம்? மேல போடலாம். அது வரையிலும் தலைப்பு எங்க கிட்டும்? கிடையே கிட்டும். முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன். சரியா? இன்ட்ரோடக்ஷன் ஆன உடனே ஒரு தலைப்பு. தலைப்பு சொன்ன உடனே ஒரு கருப்பொருளும் வரும். எப்படின்னு அது நான் ஏற்கனவே எக்ஸ்போசிட்டரி கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கும் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கும் அது படிக்க போறோம். அப்போ இந்த டெக்ஸ்ட்ல 1 2 ஒரு 5 பாயிண்ட்ஸ், இதுக்கெல்லாம் பேரு மெயின் பாயிண்ட்ஸ். 1 2 3 4 5. ஒரு சில பாயிண்ட்ல சப் பாயிண்ட்டுங்க வரும். ஒரு சில பாயிண்ட்ல என்ன வரும்? சப் பாயிண்ட் ஏபின்னு வரும். சிலதுல ஏபிசின்னு வரும். வந்தா அது அப்படியே குறிப்பா சொல்லின்னு போக வேண்டியதுதான். கடைசியா என்ன? முடிவுரை. முடிவுரை முடிஞ்ச பிறகு நடைமுறை பயன்பாடு. அந்த முடிவுரையை சொல்லிட்டு இந்த வாசித்த இந்த வேத பகுதி எப்படி ஒருத்தருக்கு பிராக்டிக்கலா உபயோகப்படும் அப்படின்னு சொல்லணும். நடைமுறை பயன்பாடு. இதுக்கு எக்ஸ்போசிட்டரில் இப்ப அங்க கிளாஸ் போயின்னு இருக்கோம். காட்சி மாற்றம் ஞாபகம் இருக்கா? காட்சி மாற்றம் ஞாபகம் இருக்கா? இருக்குதா? இருக்குதா? ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம அதுக்கே போவாம சங்கீதத்துல இருந்து 1ல இருந்து எடுக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரசங்க குறிப்பு எடுக்கலாமா? சொல்லுங்க, எடுக்கலாமா வேணாவா? ஓகே, ரொம்ப ஈஸிக்காம போற. 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் கைகளின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியமும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற விதமாய் கர்த்தர் சியோனிலிருந்து
சரி, நான் காட்சி மாற்றத்தை பார்க்கல, ரொம்ப சிம்பிளா ஒன்னு எடுத்து பண்ணலான்னு பார்த்துக்கிறேன். want to take a very simple. ஒன்னு கான்ட்ரா வருது ஐயா, நானும் யோசித்தேன். டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் வருது, அது கொஞ்சம் டெக்னிக்கல். அடுத்த லெவலுக்கு அதுக்கு போலாம். பெருசாச்சே, சின்னதா ஒன்று பார்த்துன்னு. ஓகே, 8 வசனம். குட் சாய்ஸ். 121. சரி, முன்னுரை. சங்கீதம் 121, 1 to 8 வரை ஜெபம் பண்ணலாமா? ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணின்னு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஜெபம். கண்ணை மூடி. யாரு ஜெபம் பண்றது? இந்த 121 நீங்க தானே சொன்னீங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். ஓகே, இப்போ 121 சங்கீதத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். சாம்ஸ் 121 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். காக்கும் தெய்வம் கர்த்தர் வைக்கலாமா பேரு? காக்கும் தேவன் கர்த்தர், காக்கும் தேவன் கர்த்தர் வைக்கலாமா? காக்கும், பாதுகாக்கும் தேவன் கர்த்தர். பாதுகாக்கும் தேவன். கருப்பொருள் உடனே பிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னா கருப்பொருள் மாறினே வரும். முடிவுரை எழுதிட்டு அப்புறமா கூட என்ன எழுதலாம், கருப்பு, அதை மட்டும் கொஞ்சம் பிளாங்கா விட்டுருங்க. சரியா? இல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா நீங்க கருப்பொருள் எழுதிட்டு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறிப்புகள் எடுத்துட்டு கடைசியா எங்க போலாம்? கருப்பொருள் கிட்ட போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வசனத்துல வசனமா போயிடலாம். இப்போ எங்க போறோம் நம்ம? இப்ப இந்த மெத்தட் எந்த மெத்தடு? எக்ஸ்போசிட்டரி மெத்தட். இப்ப மேல இருக்கிறவங்க படிச்சுங்கிறாங்களே, அதே தான். ஃபர்ஸ்ட், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேர, உதவி தரும் கண்மலை, உதவி தரும் கண்மலை ஆண்டவராயிருக்கிறார். கரெக்டா? ஆண்டவரே உதவி தரும் கண்மல். இதுக்கு எது ஆதாரம்? ஆண்டவரே உதவிடும் கண்மலை. எந்த வசனம் ஆதாரம்? 1, 2. பக்கத்துல என்ன எழுதிட்ட? 1, 2 வசனங்கள்.
எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் காலை தள்ளாட விடமாட்டார். எத்தனையாவது வசனம்? 3வது வசனம். நெக்ஸ்ட். இப்போ செகண்ட்ல காலை தொல்லாடம் விட மாட்டார். அப்புறம் காக்கிறவர் உறங்கார். ஏ பி. நம்மை காக்கிறவர் உறங்குவதில்லை. 3 ஏபின்னு வந்துருச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்த வசனம். 4 இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை. எத்தனையாவது வசனம்? 4வது வசனம். 5வது வசனம். அஞ்சாவதா? அதுலயே தானே பி. என்ன? அதுவும் 5வது வசனம் தானே? ஓகே. 6வது வசனம். வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்தாது. எத்தனையாவது வசனம்? நெக்ஸ்ட். தீங்குக்கு விலக்கி காப்பார். 7வது வசனம். ஏ பி. உன் ஆத்துமாவை காப்பார். அது கூட 7 தான் இல்ல? போகையிலும் வருகையிலும் என்றைக்கும் காப்பார். கரெக்டா? கரெக்டா? முடிவுரை. இந்த சங்கீதத்தில் உள்ள பெரும்பாலான வசனங்கள் முடிவுரை சொல்லுங்கிறேன், கேளுங்க. எழுத முடியாத இடம் இல்லை. இந்த சங்கீதத்தில் உள்ள பெரும்பாலான வசனங்கள் கர்த்தர் நமக்கு பாதுகாக்கிற தேவன் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. முடிவுரை. கரெக்டா? கரெக்டா? ஓகே. இப்ப கருப்பொருள் பிக்ஸ் பண்ணலாம். கருப்பொருள் பிக்ஸ் பண்ணலாம்.
எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர் கர்த்தர். முன்னுரையில முடிவுரையில இது இருக்கணும். முடிவுரையில எது இருக்கணும்? எல்லா தீமைக்கும் நம்மை, இந்த சங்கீதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் நமக்கு எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதுதான் முடிவுரை. சரியா? முடிவுரை எதுக்கு ஏற்றபடி இருக்கணும்? கருப்பொருளுக்கு ஏற்றபடி இருக்கணும். புரிஞ்சுச்சா? அப்போ ஏரோ மார்க் கொடுக்குறோம் பாருங்க. ஏறத்தாழ நியர்லி முடிவுரை எது மாதிரி இருக்கணும்? கருப்பொருள் மாதிரி இருக்கணும். லாஸ்டா முக்கியமானதுன்னா வெரி குட், நடைமுறை பயன்பாடு. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நம்பினால் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நடைமுறை பயன்பாடு எல்லாம் கருப்பொருள் முடிவுரை எல்லாம் சேர்ந்தது இது. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்பினால் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். புரிஞ்சுச்சா? இதுதான் ஒரு அமைப்பு. இன்று நாம் 121 சங்கீதத்தை தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். முன்னுரையில சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லலாம், அதெல்லாம் முன்னுரையில. இது தாவீது எழுதின சங்கீதம். கூடார பண்டிகை ஆசரிக்க எருசலேமை நோக்கி புனித பயணம் மேற்கொண்ட போது வழக்கமா யூதர்கள் பாடக்கூடிய சங்கீதம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை முன்னுரையில நீங்க கொடுக்கலாம். ஓகே. ஒவ்வொரு பிரசங்கமும் எழுத்து வடிவாக உங்ககிட்ட இருக்கணும். எவ்ரி சர்மன் ரிட்டன் ஃபார்மேட்ல உங்ககிட்ட இருக்கணும். புரிஞ்சுச்சா? இந்த டிசிப்ளின் நிறைய பாஸ்டர்ஸ்ங்க கிட்ட இருக்கிறது இல்ல. சாரி டு சே திஸ். அங்க போய் பார்த்துக்கலாம். எங்க ஸ்டேஜ்ல அங்க போய் என்ன ஞாபகம் வருது அத சொல்லலாம் விடு. என்ன இப்போ இது ஒரு மாடல் தான். இது என்ன சொல்லுங்க, ஒரு மாடல். இந்த மாடல்ல நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஈவினிங் கிளாஸ்ல அதான் நடக்க போகுது. ஈவினிங் கிளாஸ்ல ஒர்க் ஷாப் தனிப்பட்ட விதமாக சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்ல பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி, ஒருவேளை டைம் இருந்தா ஒருத்தர் 2 பேர் முன்னால வந்து என்ன பண்ண போறோம்? பிரசன்டேஷன் பண்ண போறோம். ஓகேவா? எதனா டவுட்டுக்குதா? நன்றி தகப்பனே, சோத்திரம்பா. நான் ஞானம், எதனா டவுட்டுக்குதா? பாஸ்டர் ஐயா, கால்வி ஐயா, சரியாக்குதா?
இதுல என்ன ஒண்ணுன்னா, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கிற வசனத்தை நம்ம உள்ள புகுத்தல, அங்க இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம். கரெக்டா? கரெக்டா? அப்ப இது என்ன சர்மன்? வெரி குட். என்ன சர்மன்? எக்ஸ்போசிட்டரி சர்மன். இது டாபிக்கல் சர்மன். ஆனா எக்ஸ்போசிட்டரி சர்மன்ல என்ன எடுத்தோம்? டாபிக் எடுத்தோம். தலைப்பு. தலைப்பு எங்க இருக்கு? அங்கவே இருக்குது. சரி, உங்களை யாருன்னா பாதுகாக்கும் தேவன் இயேசுன்ற தலைப்புல பேசுங்கன்னு சொன்னா, ஆதி ஆகமத்துல ஒரு வசனம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, மத்தேயுல ஒன்னெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரே சங்கீதத்தை எடுத்து இதையே விவரமா விளக்கி சொன்னா போதும். சொல்லலாம், கண்டிப்பா சொல்ல. இப்போ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, இத சொல்றப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை 5 நிமிஷம் விளக்கம் சொல்லலாம். எதனா உங்க மனசுல ஆவியானவர் அந்த நேரத்துல உங்க உள்ளத்துல போடுற அந்த பகுதியை இதோட கனெக்ஷன் பண்ணணும். சரியா? உன் காலை தள்ளாட விட மாட்டார், நம்மை காக்கிறவர் உறங்க மாட்டார். இப்ப காலை தள்ளாட விட மாட்டார், இதைத்தான் சாத்தான் வந்து ஏசுநாதரை சோதிச்ச போது சொன்னான். என்ன? மேலிருந்து குதியும் 91 சங்கீதத்தை சொல்லி சொன்னான். அடுத்து வயதான நாட்களில் நாம் தள்ளாடி நடக்கும் பொழுது பயப்பட வேண்டியதில்லை, ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? துணையா இருக்கிறார். அவர் நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருந்து காக்கிறவராய் இருக்கிறார். வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஜாஷுவா கிட்ட போலாம். அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், அது எப்படி வெயிலும் சூரியனும் சந்திரனும் நமக்கு சேதத்தை ஏற்படுத்தாது? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு விரோதமா? அமலேக்கியருக்கு விரோதமா யுத்தம் செய்த போது பள்ளத்தாக்கிலே யோசுவா அந்த யுத்தத்தை நடத்தின போது அவன் சூரியனை பார்த்து கில்கால் மேலும் சந்திரனை பார்த்து அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் நிலைத்து நில்லுன்னு சொன்னான். ஒரு மனுஷனின் பேச்சை கேட்டு சூரியன் 12 அவர் நின்ன கதையெல்லாம் இருக்கிறது பைபிள்ல. அந்த வார்த்தையை இதெல்லாம் என்னன்னா மெருகூட்டுவது, இதெல்லாம் ஆடிங் டு த மெயின் பாயிண்ட். டக்குன்னு இத்த விட்டுட்டு அங்க போய் கதை சொல்றதுக்கு 1.5 hour பேசக்கூடாது. அது சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல, ஒரு 3-4 நிமிஷத்துல அதை டச் அப் பண்ணிட்டு டக்குன்னு எங்க நிக்கணும்? இது கூட வந்துடணும். சரியா? எல்லா தீங்குக்கும் அவர் உன்னை விலக்கி காப்பார். தானியேலை சொல்லுங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுங்க, தாவீதை சொல்லுங்க. யார் உங்க மனசுல ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார்? அவர். எல்லாத்த விட முக்கியமானது ஆத்மா. அந்த ஆத்மாவையே கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள், அவர் நம்மை கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரேயர் பண்ணுங்க.